ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஓமன் மஸ்கட்டில் இருக்கிற ஐக்கியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு ஓமனில் ஒரே ஒரு ஐக்கியா தான் இருக்குது. ரொம்ப பெரிய ஷாப்பு. இதுக்கு முன்னாடி 2-3 தடவை வந்திருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு வந்து விண்டோ ஷாப்பிங் தான். வாங்க உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி தான் வந்திருக்கோம். உள்ளே வந்து எப்படி வந்து கார் பார்க்கிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா போன வாட்டி வரும்போதே ரொம்ப வந்து கார் பார்க்கிங்லாம் இடமே இல்லை. சுற்றி கிரவுண்ட் லெவலு அப்பர் லெவலு அப்படின்னு சொல்லி சுற்றிட்டே இருந்தோம். அப்புறமே சும்மா எல்லோரும் உள்ளே சுற்றிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. உள்ளே வந்துட்டு நிறைய வந்துட்டு கஃபேலாம் இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க கார் நிப்பாட்டிட்டு போனாலே வந்துட்டு ஒரு 3 hours 4 hours கிட்ட ஆகும். ஸோ கார் பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தனால கொஞ்சம் கார் பார்க்கிங்லாம் கிடச்சிது. வச்சுட்டு மேலே ஏறி வந்திருக்கோம். சோஃபாவோட ரேட்லாம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஹால், அதாவது லிவிங் ரூமோட ஃபர்னிச்சர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து நம்ம கிச்சனு எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 300 ரியாலுக்கு மேலே தான் இருக்குது. சாதாரணமாக இருக்குது சோஃபா வந்துட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ரேட்லாம் வந்து ரொம்ப வந்து ஹையாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 479 எல் ஷேப் சோஃபா. நல்லா ரெட் கலர், மெரூன் கலர் சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா வந்து 300க்கு மேலே தான். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் வாங்கும்போது வீட்டில் வந்து கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அழுக்கு பண்ணாலும் தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் லைட் கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 129 தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ரேஞ்ச்லேயுமே இருக்குது. அங்கே ஹெல்ப்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட எந்த ரேஞ்சில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த சோஃபாலாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷீட் சோஃபா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சோஃபா இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரியால் மேலே தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு சோஃபா மாதிரி, ஒரு சேர் மாதிரி கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 50 ரியாலுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே 2 கார்டு போட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கிலீஷ்லேயும் ஒன்று அரபிக்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி டேபிள், சென்டர் டேபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 2.9 3.5 அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம நீட்டாக யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதுவே வந்துட்டு 45 ரியால் அந்த மாதிரி. ஸோ வந்து நம்ம என்னென்ன ரேட்டில் என்னென்ன சேர்ஸு சோஃபா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து மூங்கில் சேர் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குச்சியில் இருக்கும்ல அந்த மாதிரி தான். லைட் வெயிட் தான். எல்லாமே வந்து ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான். அதோட குவாலிட்டியும் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து அந்த சைடு வந்து ஒயிட் கலர் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி உட்டன் ஷேப்பில் இருக்குது. அதுவும் சேம் ரேட் தான். இதெல்லாம் ஒரு லீஃப் ஷேப்பில் ஒரு டேபிள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவே வந்து 14 ரியால் அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு கூடை, அழுக்கு கூடை மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம பெஞ்சாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஏதாவது அந்த சோஃபா ஷீட்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு சோஃபாவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் பார்த்திங்கன்னா 40 ரியால் அந்த மாதிரி இருக்குது. சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகுது. இப்போ நம்ம தனித்தனியான சோஃபா பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாலாக வந்து நமக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு லிவிங் ரூம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சைடு வந்து பாருக்கு, அப்புறம் ஃபுல்லாக வந்து சோஃபா செட்டு, அப்புறம் டிவி, அதில் ஒரு 2-3 சென்டர் டேபிள் அந்த மாதிரி போட்டு ஒரு ஃபுல்லாக ஹால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு புக் லைப்ரரி வச்சு முன்னாடி சோஃபாலாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. எல் ஷேப்பில் புக் லைப்ரரியை நல்ல பெருசாக வச்சுருக்காங்க. இது ஒவ்வொன்றுமே நம்ம தனித்தனியாக கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சோஃபா தனியாக, டீப்பா தனியாக, இல்லை புக் செல்ஃப் தனியாக அந்த மாதிரி. இப்போ நம்ம கிட்ஸ் லிவிங் ரூமுக்கு வந்திருக்கோம். கிட்ஸுக்கெலாம் வந்துட்டு நிறைய வந்து வச்சுருக்காங்க இங்கே. அதுக்காண்டியே வந்துட்டு ஒரு தனி செக்ஷனே வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா 8 ரியால் அந்த மாதிரி. இது போட்டு விட்டோம்னா அது பாட்டு சுற்றிட்டே இருக்குது. ஸோ கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பஸ்ஸு இந்த மாதிரிலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 ரியால் ஷாப்லேயே இப்போ நிறையா விற்குதுங்க. 1 ரியால் 2 ரியால் 3 ரியால் அந்த மாதிரி. இங்கேயும் வந்து நிறைய வந்து குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க.
இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கான ஸ்டடி டேபிள், குட்டி சேரு அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. எல்லாம் 1 to 5 இயர்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்கும். அவங்களுக்கெலாம் கூட இந்த ஃப்ளோட்டிங் சேரு, டேபிள், அப்புறம் பங்க் பெட்டில் ஏறுற மாதிரி குட்டி லேடரு, இந்த மாதிரிலாம் வந்து கிட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பிளாங்கெட்டு, இந்த மாதிரி பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற ஓமானிஸ்க்கெலாம் நிறைய கிட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் பெட்டு பாருங்கள், குட்டீஸ்க்கெலாம் சூப்பர் பெட்டு. இங்கே ஒரு பெரிய ஒரு கரடி பொம்மை தூங்கிட்டுருக்கு. ஸோ இந்த பொம்மையெல்லாம் கூட இங்கே டாய்ஸ்லாம் இருக்குது. அந்த டாய்ஸ்லாம் தனி ரேட் இருக்குது. ஸோ கிட்ஸுக்கெல்லாம் வந்து பங்க் பெட்டு, அவங்களோட ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ரூம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேஸில் போகிற மாதிரி அந்த மாதிரிலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்லாம் பார்த்திங்கன்னா சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் கூட இருக்குது. இந்த குட்டி குட்டி டாய்ஸ்லாம் வந்துட்டு கிட்ஸுக்கு வந்து பெட்டுக்கு மேலே வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா 1 ரியால் கிட்ட வருது. இது எதை எடுத்தாலும் 1 ரியால். பாருங்கள், பாண்டாலாம் கூட இருக்குது அழகாக. ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்குன்னே தனியாக ஒரு செக்ஷனே வச்சுருக்காங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா பெட்ஸுக்கான ஏரியா, ஒரு சின்ன ஏரியா தான் வச்சுருக்காங்க. பெட்ஸுக்குன்னே குட்டி பெட்டு, சோஃபா, அதுக்கு சின்ன வீடு, அது பால் குடிக்கிற பவுல்ஸு, இந்த மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 20 ரியால். அந்த பெட்லாம் வந்து 20 ரியால் கிட்ட வருதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி கேபினெட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.